அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ரேவதி நட்சத்திரத்தில் அமரும் சனி பகவான் பட்டையை கிளப்பப் போகும் ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சனி பகவான் விரைவில் புத பகவானின் நட்சத்திரத்திற்கு பயிற்சியாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்படுபவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றும் அவர் 5 மாதத்திற்கு ஒரு முறை தனது நட்சத்திரத்தையும் மாற்றுகிறார். தற்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து வரும் அவர் மே 17ஆம் தேதி வரை மே 17ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்திற்கு பயிற்சியாக இருப்பது அதுவே சிறப்புமிக்கது. ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் ஆவார். சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் அவர் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சனி பகவானின் நட்சத்திர பயிற்சியால் 3 ராசிகள் அதிர்ஷ்ட பலன்களை பெற உள்ளனர். அது குறித்து தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக ரிஷபராசி நண்பர்கள். சனி பகவான் தனது நிலையை மாற்றுவது ரிஷபராசிகளுக்கு சுப பலன்களை அளிக்க உதவுகிறது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வருமானத்தில் நல்ல அதிகரிப்பை காண்பீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறும். அரசு தொடர்பான வேலைகள் வெற்றிகரமானதாக முடியும். தொழிலில் நல்ல லாபம் கண்டிப்பாக பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக உங்களுக்கு வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் ஆசை நிறைவேறும். தொழிலில் எதிர்பாராத வளர்ச்சியை காண்பீர்கள். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். இது வாட்டி வதைத்து வந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாமல் முக்கியமாக எவரையும் மனது புண்படுமல் திட்டுவதோ, காலால் உதைப்பதோ மற்றும் சனியினை என திட்டுவதோ இது எல்லாம் உங்களுக்கு செய்யக்கூடாது. முக்கியமாக பரம்பொருள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக சனி பகவான் தனது நிலையை மாற்றுவது ரிஷபராசிகளுக்கு சுப பலன்களை அதிகமாகவே அளிக்க உள்ளதை மனதில் நினைத்து கொண்டு ரிஷபராசியாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். நீண்ட தினங்களாக இருந்து வந்த ஆசைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அற்புதமான நேரமாகும். அரசு தொடர்பான வேலைகள் வெற்றிகரமானதாக முடிய உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசிகளுக்கு சனி பகவான் பயிற்சியானது நேர்மறையான மாற்றங்களை கொடுக்க வல்லது குறிப்பிடத்தக்கது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும். பாதியில் நின்ற பணிகள் வேகம் எடுக்கும். அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழில் வாழ்ச்சியில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு. வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். வியாபாரத்தில் இருந்து வந்த எதிரிகள் கண்டிப்பாக விலகுவார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கும். உடல்நலம் சீராக இருக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு நேர்மறையான மாற்றல்களை கண்டிப்பாக கொடுக்க வல்லது. நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலை கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒன்றை செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது தொட்டவுடனேயே வெற்றி பெறும். முக்கியமாக பாதியில் நின்ற வேலைகள் வெகுவாக மேலோங்கும். தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி என்பது அபரிவிதமானதாக இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் இருக்கிறது. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த தொழில் தொடங்கலாமா, இதனை தொடங்கலாமா, அதனை தொடங்கலாமா என மனதில் நினைத்து கொண்டு வருத்தப்பட வேண்டாம். எதனை தொட்டாலும் தொடங்கக்கூடிய அற்புதமான நேரம். வரவேண்டிய பாய்கள் கண்டிப்பாக வந்து சேரும். வியாபாரத்தில் இருந்து வந்த எதிரிகள் கண்டிப்பாக விலகி விடுவார்கள். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சை கேட்காமல் ஏற்பட்டு கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உடல் சீராக இருக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மேலோங்கி நிற்கிறது உங்களுக்கு. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே ஒரு நல்ல காலமாகும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். சனி பகவான் தனது நட்சத்திரத்தை மாற்றுவது கன்னிராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான பலன்களை கொண்டு வரும். உங்கள் திட்டங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறத் தொடங்கும். உங்களை நாடி வந்தவர்களுக்கு நன்மைகளை செய்து மகிழ்வீர்கள். சகோதரர்களின் வாழ்வில் உதவி கிட்டும். நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். வெளி உலக தொடர்புகளும் விரிவடையும். வருங்காலத்தில் சேமிப்புகளில் ஈடுபடுவீர்கள். திருமண வரன்கள் வீடு தேடி வரும்.
அதாவது சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் நல்லபடியாக கண்டிப்பாக முடியும். சனி பகவான் தனது நட்சத்திரத்தை மாற்றுவது உங்களுடைய ராசிகளுக்கு சாதகமான நற்பலன்களை எண்ணற்றது கொண்டு வர இந்த இடத்தில் புலனாகிறது. கண்டிப்பாக நீங்கள் இதுவரை உங்களை நாடி வந்தவர்களுக்கு நன்மைகளை செய்து மகிழ்விப்பீர்கள். சகோதரர்களின் வாழ்வில் உதவி கண்டிப்பாக கிட்டும். நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக முடிந்தே தீரும். அது வம்பு வழக்காக இருக்கலாம், மனதில் திருமண வரவனாக கூட இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் அவர்கள் முடித்து வைப்பார். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் யாவும் தோல்வியடைந்து கொண்டு மனதில் வருத்தப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. வெளியுள்ள தொடர்புகள் விரிவடையும். வருங்காலத்தில் நீங்கள் சேமிப்புகளில் ஈடுபட்டு எண்ணற்ற நற்பலன்களை அடைவீர்கள். திருமண வரன்கள் கண்டிப்பாக வீடு தேடி வர அற்புதமான நேரம். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் நல்லபடியாக முடிய அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்றன. குறிப்பாக எதனை மனிதன் நினைத்தாலும் அது நல்லபடியாக நடைபெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக ஜோதிடத்தின்படி இந்த ராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பு மிக்கவராக இருப்பீர்கள். சனி பகவான் விரைவில் இந்த புதன் பகவான் நட்சத்திரத்திற்கு பயிற்சியாக இருப்பதனால் இந்த நாங்கள் கூறிய இந்த 3 ராசியினர்கள் மாபெரும் நற்பலன்களை அறிய இருக்கின்றனர். ஜோதிடத்தின்படி சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பதனால் இவர் 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றுபவர். 5 மாதத்திற்கு ஒரு முறை தனது நட்சத்திரத்தை மாற்றுகிறார். தற்போது உத்திரடாதி நட்சத்திரத்தில் பயணித்து வரும் அவர் மே 17ஆம் தேதி வரை ரேவதி நட்சத்திரத்திற்கு பயிற்சியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் அவர் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சனி பகவான் நட்சத்திர பயிற்சியானது இந்த 3 ராசிகளுக்கு நற்பலன்களை தரவல்லது. ரிஷபம் மற்றும் மீனம், அதாவது ரிஷபம், மிதுனம், அடுத்ததாக கன்னி, இந்த 3 ராசிகளுக்கு நற்பலன்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.